பேராளுமைகள் அதிகமாக சிறப்பாக பேசிய தருணத்தில் இது ஒரு செடிமலைதான். இருந்தாலும் நான் திண்டுக்கல்லுக்கு சொந்தக்காரன். ஆகவே திண்டுக்கல்லை சேர்ந்த நம்முடைய முனைவர் வசந்தி தேவி அவர்களை திண்டுக்கலை சார்ந்த ஒருவர் பாராட்டுவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அவருடைய குடும்ப பின்னணியை பற்றி என்னுடைய நண்பர்கள் அதிகமாக ஏற்கனவே பகிர்ந்திருக்கின்றார்கள். குறிப்பாக அவருடைய தந்தை பி.வி. தாஸ் ஒரு சிறந்த வழக்கறிஞர் என்பது மட்டுமல்லாமல் ஒரு நன்கொடையாளர், சிறந்த ஆளுமை, பல வழக்கறிஞர்களை சமூகத்தின் மீது ஆர்வத்தோடு உருவாக்கி இருக்கிறார் என்பதை இன்றும் நாங்கள் அங்கு திண்டுக்கல்லில் பார்க்க முடிகின்றது. அதையும் தாண்டி திண்டுக்கல் நகராட்சியுடைய தலைவராக இருந்து அவருடைய பரந்த நிலப்பரப்பை ஏழைகளுக்கு தானமாக கொடுத்தவர். குறிப்பாக துப்புரவு தொழிலாளர்களுடைய நலனுக்காக போராடி அவர்களுக்கு இன்று அந்த நிலங்களை மறுவரையறைக்கப்பட்டு அவர்களுக்கு சொந்தமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்பதெல்லாம் அங்கு நான் கேட்டறிந்த உண்மை. அதெல்லாம் தாண்டி அங்கு நம்முடைய அக்கால் வசந்தி தேவி அவர்களை பற்றி சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், அங்கு இருக்கக்கூடிய அரசு கல்லூரி எம்இஎம் கல்லூரியினுடைய ஆசிரியராக இருந்த பொழுது போராட்டங்களில் கலந்து கொண்டு அங்கு இருக்கக்கூடிய ஆசிரியரை போராட வைத்திருக்கின்றார், தான் போராடி இருக்கிறார். அதனுடைய என்னுடைய உறவினர்கள் பலரும் ஜெயிலுக்கு சென்றிருக்கின்றார்கள். அதில் குறிப்பாக என்னுடைய மாமனார் மாமியாரும் ஆசிரியர்கள் என்ற முறையிலே அவர்கள் இவர்களோடு போராடி இருக்கின்றார்கள் என்பதையும் நான் அறிந்தவனாக இருக்கின்றேன். ஆகவே இன்றளவும் வசந்தி தேவி அவர்களும் அவருடைய குடும்பத்தாரும் திண்டுக்கல்லில் பாராட்டப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சமூக அக்கறை உள்ள மக்களாக நாங்கள் பார்க்கின்றோம். அதையும் தாண்டி நான் சார்ந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு அலையன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்புல ஏறக்குறைய 200 சமூக குழுக்கள், தன்னார்வ குழுக்கள் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். பல்வேறு தளங்களிலே குழந்தைகளுடைய கல்வி மேம்பாடு, ட்ரைபல் சில்ட்ரன் என்று பல்வேறு தளங்களில் குறிப்பாக தொழிலாளர்களுக்காக நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த பணியிலும் நம்முடைய சகோதரி அவர்கள் எங்களோடு இணைத்திருக்கின்றார்கள். குறிப்பாக அண்ணன் ஹென்றி அவர்கள் அவருடைய இணைந்து பல்வேறு பணிகள் செய்யும் பொழுது பள்ளி மேலாண்மை குழுக்களை திறம்பட கொண்டு செல்ல வேண்டும் என்று எங்களோடு அதிகமாக ஆர்வமாக பங்கெடுத்து கொண்டு அடிக்கடி எங்களை ஜூம் காலில் கொண்டு வந்து நீங்கள் ஏதேனும் அங்கு செய்ய வேண்டும் என்பது, எத்தனை குழுக்களை நீங்கள் உருவாக்கினீர்கள், அங்கு தேர்தல் நடத்தப்பட்டதா, பெற்றோருடைய பங்களிப்பு அந்த பள்ளி கல்வி மேலாண்மை குழுவில் இருக்க வேண்டும் என்பதை எல்லாம் அவசியப்படுத்த வேண்டும் என்பதையெல்லாம் எங்களுக்கு பயிற்சியாக கொடுத்து ஒரு செயல்பாட்டாளராக ஊக்குவிக்கின்ற ஒரு நபராக காலம் கடந்த காலத்திலும் கூட இந்த மாதிரியாக ஹென்றி அண்ணனோடு கிருஷ்ணமூர்த்தியோடு எல்லோரும் எடுத்து எங்களோடும் எங்களுக்கு பயணித்திருக்கின்றார்கள். ஆகவே அவருடைய ஆசை எங்கள் வழியாக தொடர்ந்து எடுத்து செல்லப்படும் என்பதை நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். அதெல்லாம் தாண்டி அவர் ஒரு கல்வியாளராக, ஆய்வாளராக, ஒரு போராளியாக இருந்த காரணத்தினால்தான் இன்று நாங்கள் பார்க்கின்றோம். நீதியரசர் கடைசி அவர் அழகாக ஒன்று சொல்லி போனார். என்னன்னா, ஜெயலலிதா அம்மாவை பற்றி சொன்னாங்க. அப்போ அங்கே எனக்கு ஒரு நினைப்பு வந்துச்சு. அம்மா சொல்லும் போதே ஒரு அயன் லேடின்னு, இங்கே நம்ம வசந்தி தேவி அம்மாவை நான் ஒரு அயன் லேடியாக பார்க்குறேன். இவங்களுக்கு 2 பர்சனாலிட்டி, ஒன்று அயன் லேடியாகவும் இருப்பாங்க, சாஃப்ட் லேடியாகவும் இருப்பாங்க. ஆகவே பன்முக தண்டை கொண்ட ஒரு சமூக அக்கறை உள்ள ஒரு பிரஜையாக நம்மளோடு வாழ்ந்திருக்கின்றார்கள். அவர்கள் எடுத்து வைத்த விளக்கு அணையாது இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆசையாக நான் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.